மனிதனாக பிறப்பது பெரிதல்ல, மனித தர்மத்தோடு வாழ்வது பெரிது. இன்னைக்கு மனித தர்மத்தோடு எங்கய்யா வாழ்றான்? எத்தனை பேர் மனசுல இறைவன் இருக்காரு? அது மாதிரி இந்த உள்ளத்தில் கர்மம், கொலை, பாவம், பிறரை துன்புறுத்துவது, பொய் 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 பொய். நீதிபதியிலிருந்து வக்கீல் வரைக்கும் கருப்பு கோட்டு தான் போட்டிருப்பாங்களோடைய அவர்களுக்குள் இருக்க உண்மை எத்தனை பேர் இருக்கும் ஐயா? சினிமாவில் காட்டுவான், நான் படித்து முடிஞ்சவொன்னா வக்கீலாகி பெரிய அதிகாரி ஆகி நான் மக்களுக்கு உதவி செய்தம்மா. ஆனால் அங்கே போன பிறகு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அரசு ஆட்சி ஆண்டவன் ஆட்சியாக இருக்க வேண்டும். அரசு பதவியில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் சாமிகளாக இருந்து மக்களுக்கு உதவி செய்து உயிரை காக்கணும். உதவி செய்து உயிரை காக்கிறவன் சாமி, பதவிக்கும் உதவிக்கும் பணம் வாங்குகிறவன் பாவி என்ற பேர்ல இன்னைக்கு அரசு பதவியில எவ்வளவு பேர் பாவி இருக்காங்கிறது அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மைக்கு தான் தெரியும். ஆண்டவனுக்கு தாயா தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. அது மாதிரி செத்த பிறகுதான் வாக்கரிசி போடுவான். இன்னைக்கு லஞ்சங்கிற வாக்கரிசியை வாங்கி, லஞ்சத்துக்கும் வாக்கரிசி தான், உயிரோடு இருக்கும் போதே அவன் தேவைகளை நிறைவேற்றுதான். என்ன இது? என்றைக்கு அரசு சரியான அரசு அமையுதோ, இந்த மக்கள் பொது நலவாதிகள் புனிதர்கள் என்று அரசு பதவிக்கு வருகிறார்களோ, அன்றைக்குத்தான் இந்த மக்கள் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் என்று, அதுவரை இல்லாத வரை நரகம்தான். இறைவன் சொர்க்கமாக இந்த உலகத்தை படைத்தும், புத்தாண்டு பிறந்தாலும் தை பிறந்தா வழி பிறப்புங்க. என்ன பிறந்தது? அது மாதிரி இந்த ஆண்டு முதல் இறைவனை உண்மையோடு நேசிக்கணும், சூனியத்தில் வாழக்கூடாது. இந்த உள்ளத்திலே கர்மம் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. கோபம்தான் உனக்குள் இருக்கிற யமன். பேராசை இருக்கக்கூடாது, ஆசை இருக்கலாம். உன் தேவைகளை நிறைவேறும் வரை உன் உள்ளத்தில் ஆசை என்னும் ஒரு விதை போட்டு அதற்காக நீ அசை போடலாம். உன் மனம் ஒரு கார் வாங்க, வண்டி வாங்க, வீடு வாங்க, தவறே கிடையாது. உன் தேவைகள் நிறைவேறும். அப்போதான் உனக்கு அது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு விதை, ஆசை. அந்த ஆசை இல்லைன்னா நம்ம மனுஷனா பிறந்து பயன் கிடையாது. நிறைவேறும் வரை, நிறைவேறிவிட்டால் அடுத்த இன்னொரு பொருள் மீது ஆசை. இப்படி அது மனிதனுக்குள்ள. அதனால பேராசை இருக்கக்கூடாது. பிறர் பொருளை அபகரிக்கவோ, இன்னும் ஒரு வீடு நல்லா இருக்கும்போது 7 வீடு கட்ட நினைக்கக்கூடாது. அது மாதிரி நல்ல முறையில் ஒரு கடையோ 2 கடையோ நடந்துருக்கும் போது ஏகப்பட்ட கடையை திறந்து இன்னைக்கு விளம்பரம் தான் இருக்குது ஒழிய தருமை இல்லை. பெற்ற பிள்ளைகளுக்கு அடிவரமா இருக்கணியா, தர்மத்தை செய்யணும். கோடிகள் வந்தாலும் கொண்ட கொள்கையும் மனித தர்மத்தோடு வாழணும். கேடியாக கோடிகள் சேர்த்து வைத்துட்டு போனால் ஓடிவிடும் கோடிகள். உனக்கு ஒரு கேடி பிறந்தா போதும், கோடியை பூரா காலி பண்ணிடுவாங்க. இறைவன் கூட கணக்கு, தப்பாத கணக்கு. அதுமாரி எல்லோர் சிரிப்பும் இறைவனை காணணும்னா இந்த கொரோனா முதல்ல ஒழியணும். தடை தடை தடை. இந்த உலகத்தில் தடை விதித்தே மக்கள் வாழ்க்கையை சீர்குலைஞ்சிரும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு தடை. மனிதனுடைய கணக்கு என்ன? இந்த மண்ணில் பிறக்கும் உயிர்கள் எல்லாம் இந்த மண்ணுக்கு உரமாக பிறந்தது தான். யார் நிரந்தரமா வாழ போறா? பிறப்பு இறப்பு மனிதனுக்கு இலக்கு. இடையில் இறப்பதோ பாவத்தின் கணக்கு, தொடர்வதோ தர்ம பாவ கணக்கு. தர்மத்தில் பிறப்பது ஞானம், அறிவு, மெஞ்ஞானம். பாவத்தில் பிறப்பது நோய், வறுமை, இடையில் பாடையில போறது. இது இறையாண்மையின் கணக்கு, இறையாண்மையின் நீதி. இன்னைக்கு வேஷமும் கோஷமும் தான் பெருசா இருக்க ஒழிய உண்மையான ஆன்மீகம் இல்லை. என்ன ஆன்மீகம் இருக்கு? இந்த கொரோனா வர்றதுக்கு காரணமே இன்றைக்கு இந்த மனிதர்கள் உள்ளத்தில் சாமியை கும்பிட்டும் பாவியாக வாழ்வதினால். இரக்கமில்லை, மனசாட்சி இல்லை. மனசாட்சியோடு வாழ்ந்தால் நீயும் ஒரு சாமிதான். சாமியானவன் ஒரு நாளும் பாவியாக மாட்டான். இறைவன் அன்பை பெற்றுவிட்டால் அவன் என்றும் இறை குணத்தோடையே வாழ்வான். ஆனால் பாவியா இருக்கவன் தான் உன் சாமி ஆகணும். பாவியா இருக்கிறவன் சாமி ஆறும் வரை இந்த கொரோனா தொடரும். இதிலையும் இந்த மனிதன் மனம் மாறவில்லை என்றால் அடுத்தும் வருகிறது ஒரு வைரஸ். குயிக் பாஸ்ட் ஹார்ட் அட்டாக் கில். இன்று நடந்திருக்கும் உயிர் சேதம் மயிரளவு தான். அடுத்து போகும் உயிர் சேதம் மலையளவு இருக்கும். அதுக்குத்தான் ஹில்.
இனிமே இறைவனை உண்மையோடு வணங்கணும். இந்த மக்களுக்கு எந்நாளும் பொன்னாளாக இந்த உலகம் சொர்க்கமாக இருக்க வேண்டும். மனிதனுக்கு மயிரளவு கூட சொந்தம் இல்லை, நாடும் இல்லை, வீடும் இல்லை, சுடுகாடும் சொந்தமில்லை. ஆனால் இந்த உடம்பில் உயிர் உள்ளவரை இந்த உலகமே உனக்கு சொந்தம், பந்தம், உறவு, தொடர்பு. மண்ணுக்கு உரமானவின் எதுவும் இல்லை சொந்தம். உரமாகிற வரைக்கும் தான். உரமானவின் உன் மனம் இறைவனை நாடுமா, இறைவனை நினைக்குமா, நாட்டை நினைக்குமா, அழுவா வீட்டை நினைக்குமா? எதையா நினைக்கும்? மண்ணுக்கு உரம் ஐயா. அது மாதிரி மனிதனாக வாழ்பவன் மனசாட்சியோடு வாழணும். மனசாட்சியோடு வாழ்ந்தால் இறைவன் அரசாட்சி புரிவார். இறைவன் அரசாட்சி புரிந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமே சொர்க்கம். என்னாலும் பொன்னாளாக இந்த மக்கள் இருக்கணும்னா எல்லோரும் இறைவனிடம் உண்மையோடு வணங்கணும். விண்ணில் மெய்ஞான ஜோதியாக இறைவன் பிறப்பதே உண்மை. மண்ணில் சிலையாக இருப்பது எல்லாம் இறைவனின் அடையாள அவதார சின்னம். பொம்மையை தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம். கற்சிலை அறியுமா கடவுளை? கடவுளுக்கு என்ன பெயர் என்று தெரியுமா? இந்த உலகத்தை அறியுமா? உன்னை அறியுமா? உன்னை அறியுமா? நீ என்ன தர்மம் செஞ்சிருக்க? நீ எத்தனை பேருக்கு உதவி இருக்க? எத்தனை பேரை சிரிக்க வைத்தாய் என்பது அந்த கல்லுக்கு தெரியுமா? எவ்வளவு பாவம் பண்ணியிருக்க, எவ்வளவு கருமம் பண்ணியிருக்க, எவ்வளவு கொடுமை பண்ணியிருக்க அந்த உலகத்துல. இந்த மனிதனுக்கு மனிதனிடத்தில் உண்மையான அன்பு இல்லாதனால் கொலை, கொள்ளை, கடத்தல், கற்பழிப்பு, லஞ்சம், ஊழல் இதெல்லாம் யாரால நடக்கு? இந்த மனித இனத்தாலே. பூமியிலே பாவிகள் பெருகிவிட்டார்கள். பாவிகளை பெற்பது எதற்கு? 10 மாதம் குழந்தையை சுமப்பதோ எளிது. அவனை நல்லவனாக, வல்லவனாக, மனித தர்மத்தோடு வளர்ப்பது பெரிது. மனித தர்மத்தோடு வளர்க்க தெரியாதவர்கள் இனி பிள்ளை பெற்பதே தவறு. அப்படி பிறக்கவில்லை என்றால், வளர்க்கவில்லை என்றால் இனி பிறக்கும் பிறப்பு ஊனமாக இருக்கும். திருநங்கை என்று சொல்றோமே, அந்த நங்கையாக பிறந்து விட்டால் இந்த உலகத்திலே இனப்பெருக்கம் இருக்குமாய்யா? சிந்திச்சு பார்க்கணும்யா. அறிவிருந்தும் அறிவில் குருடனா மடையனா வாழக்கூடாது. இன்றைக்கு பாவிகள் உலகத்தில் பெருகியதனால்தான் இந்த கொரோனா வந்தது. அதேமாரி இன்றைக்கு இருக்கிற ஆட்சி வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கா வீழ்ந்து கொண்டிருப்பவனுக்கா ஆட்சின்னா? செத்து கொண்டு இருப்பவனுக்கு தான் ஆட்சி இருக்கோலிய, வாழ்ந்து கொண்டு இருப்பவனுக்கு ஆட்சி கிடையாது. இல்ல, வாழ்க்கையை சீர்குலைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன சூனியம். மக்கள் வாழ்வே இன்னைக்கு கொரோனா. அன்றைக்கு வந்து பார்த்தா கொரோனாவின் கொடுமையை விட அரசியல்வாதிகள் தடை கடுமை என்று சொல்லலாம். அரசு ஆட்சி சினிமா காட்சி மாதிரி நடந்துகிட்டு இருக்கையா. எத்தனை பொதுநலவாதியா இருக்கான்? விலை போகிற அரசியல்வாதி இருக்கான் எனக்கு நாட்டில். நல்ல அரசியல்வாதி இல்லையா? இன்றைக்கு புனிதர்கள் இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் தரமான முதலமைச்சர் வந்தா நாட்டில் பஞ்சமே இல்லையா? வறுமை இல்லாது இருக்க வேண்டும். இந்த பூமியில வறுமை இல்லாதிருக்க வேண்டும். நோய் வருமுன் காக்க வேண்டும் மக்களை. வந்த பின் இப்படி நடத்துறது தவறு. வருமுன் காக்க வேண்டும். இந்த உடல் ஆரோக்கியமா இருந்தா, தரமா இருந்தா நோய் வருமா? இதே எங்க கிரிவல பாதையில இருக்கக்கூடிய இந்த சாதுக்கள், சன்னியாசிகள், அண்ணாமலையாரின் அடிவாரத்திலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆலயத்தையே தாய் வீடாக நம்பி இருக்கக்கூடிய இந்த கொரோனாங்கிற வைரஸ் உலகெங்கும் சுற்றியது. கிரிவல பாதையும் சுற்றியது. ஆனால் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சாதுக்காவது கொரோனா என்று ஒன்று தொற்றியது உண்டா? ஏன் இல்லை? வீதிக்கு வந்தவனுக்கு இல்லை, வீட்டில் இருப்பவனுக்கு. பாவம் செய்யறான், ஒரு பக்கம் ஜாமியை கும்பிடுறான், மறுபக்கம் பாவத்தை பண்ணுறான். நீ தர்மம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, பாவம் செய்யாதிரும் மனவே. நீ பாவம் செய்யறதுக்கா பிறந்திருக்க இந்த பூமியில?
மனிதன் புனிதனாகலாம். யாரும் தெய்வம் கிடையாது. மனுஷன் யாரும் எவரும் தெய்வம் கிடையாது. கற்சிலைக்குள்ளும் கடவுள் கிடையாது. கற்சிலையை விலைக்கு வாங்கலாம், அதற்கு பெரிய கோயில் கட்டலாம், அதுக்கு மாலை போடலாம், கும்பாபிஷேகம் நடத்தலாம், குறிசை கொள்ளலாம், பரிகாரம் பண்ணலாம், அபிஷேகம் பல பண்ணலாம். ஆனால் இறைவனை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. எந்த ஒரு மனிதனாலும் இறைவனை விலை கொடுத்து வாங்க முடியாது. இறைவனுக்கு மாலை போட முடியாது. கடவுளுக்கு யாரும் மாலை போட முடியாதியா. சும்மா கற்சிலைக்குள் இல்லாத கடவுளுக்கு நம்ம மாலையை போட்டுக்கிட்டு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுமாரி இன்றைக்கு போலி கோயில்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உண்மையான கோயில்கள்லாம் பால் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இறைவனால் கட்டப்பட்ட கற்கோயில் இன்னைக்கு பொற்கோயில்கள் எல்லாம் கூட்டம் வராம எவன் ஏமாத்துறானோ, பொம்மைய சிலையை வச்சுக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு கண்டத்தை வளர்க்குறேன் அப்படின்னு அப்படியே மேஜிக் பண்றான், சினிமா காட்சி மாதிரி. அங்கதான் கூட்டம் குமியுது. உண்மையான ஆண்டவனை வணங்க ஆலயத்தில் ஆட்கள் வருவதில்லை. இன்றைக்கு தர்மமும் சமாதி ஆகிவிட்டது. அதுபோல உண்மையான ஆன்மீக மலரணும். அதே மாதிரி இறைவனை நம்பணும். தகடு, தாயத்து, மந்திரம், எந்திரம், மயிறு, மைக்குள்ளேயே கடவுள் இருக்காரு. மைய வச்ச உடனே மயங்கிருதான், தகடை போட்ட உடனே மயங்கிருதான். கையில கயிறை கட்டுறதுல கடவுள் இல்லை. எந்த கட்டைக்குள்ளும் இல்லை இறைவன். உன் உள்ளத்தில் இருக்கிறார். உன் வாழ்க்கை உன் மனதில், உன் வாழ்க்கை உன் மனசுக்குள்ளே இருக்கு, வேற எங்க இல்லை. உன் மனசை சரி பண்ணிட்டாலே போதும். இதுதான்டா வாழ்க்கை. இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லாத இந்த பூமியிலே வாழும் இந்த கொஞ்ச காலம் சந்தோஷமா வாழ நம்ம மனசை தயார்படுத்திக்கணும். அதுமாரி கணவனே கண்கண்ட தெய்வமாக மதிக்கணும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமாக இருக்கணும். அன்பான மனைவி, அறிவுள்ள குழந்தைகள் பிறந்தாலே பேர் இன்பமே. அன்றாடம் தேவைகள் நிறைவேறணும். என்றைக்கு எல்லோரு பையிலையும் பணம் நிறைகிறதோ, வறுமை ஒழிகிறதோ, பாவம் ஒழிகிறதோ, தர்மம் பிறக்கிறதோ, அன்றைக்குத்தான் எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு இனிய நாளாக புத்தாண்டாக இருக்கும். புத்தாண்டு பிறந்து கொண்டே தான் இருக்கும். பிறந்தாலும் மக்கள் வாழ்க்கை மலர்ந்திருக்கான்னா இல்லை. மாரி சரியான அரசியல்வாதிகளை ஞானிகள் ஆண்டால் நாடு செழிக்கும், பாவிகள் ஆண்டால் நாடே பாலா போயிரும். இன்னைக்கு நாடு செழிச்சுக்கிட்டு இருக்கா, பாலா போய்கிட்டு இருக்கா? சிந்திக்கணும். மக்கள் உண்மையான பக்தியோடு வாழணும். மனிதனை மனிதன் ஒருவரை ஒருவர் ஆனந்தப்படுத்தணும். ஆனந்த கண்ணீர் விட வைக்கணும். எவன் ஆனந்த கண்ணீரை விட வைக்கிறானோ அவன் புனிதன். மனசாட்சியோடு வாழணும். உண்மையோடு நீ இருந்தால் உன்னோடு இறைவன் இருப்பான். பொய்யில்லாத உள்ளமே அந்த மெஞ்ஞான தெய்வம் வாழும் இல்லம். இந்த உள்ளத்தில் உண்மை, அன்பு, தர்மம், கடமை, மனசாட்சி இல்லாதவன் இறைவனை வணங்க தகுதி இல்லாத பாவி, கேடி, அவன் ஒரு பண்ணாட, நல்லவன் கிடையாது. இறைவனை வணங்குவது எதற்கு? எதுக்கியா நீ கடவுளை வணங்குத? எவ்வளவு தூரத்துல இருந்து எங்க இருந்தாலும் வந்து ஆண்டவன் ஆலயம், ஓர் ஆலயமா சுத்தி 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 பரிகாரம் பண்ற. வேஷத்துக்குள்ளேயே கடவுள் இருக்காரு. வேஷத்துக்காக மார்க் போடுறாரு. உன் உள்ளத்துக்கு நீ செய்த நன்மைக்கு மார்க் போடுறாரு. நீ பேசிய உண்மைக்கு மார்க் போடுறாரு. நீ செய்த தர்மத்துக்கு மார்க் போடுறாரு. நீ செய்த கடமைக்கு மார்க் போடுறாரு. நீ மனசாட்சியோட வாழ்வதற்கு மார்க் போடுறாரியா. மற்ற எதற்கும் இறைவன் செவி சாய்ப்பது இல்லை.